வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. நான் உங்க சிவகுமார். இன்றைக்கு நம்மளோட அரசியல் விவாதத்துல இணைஞ்சிருப்பவர் நம் நண்பர் நடராஜன். அவர்ட்ட கேட்கறதுக்கு அரசியல் நிகழ்வுகள் நெறைய இருக்கு. செய்திகளும் இருக்கு. வாங்க அவர் கூட பேசுவோம். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். வணக்கம். நடராஜன், இன்னைக்கு காளியம்மாள் நாம் தமிழர்ல இருந்து விலகி சில காலம் கழிச்சு அதிமுகவுல எடப்பாடியார் முன்னாடி இணைஞ்சிருக்காங்க. அவங்க அங்க சேர்ந்திருக்கிறது அந்த கட்சிக்கு வலு சேர்க்குமா? சார் கண்டிப்பா அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொருத்தங்க ஒரு கட்சிக்கு சேர்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அந்த கட்சியில மரியாதை இருக்காது, வளர்ச்சி இருக்காது. இந்த கட்சியில நமக்கு வளர்ச்சி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் சேர்ந்திருப்பாங்க. கண்டிப்பா காளியம்மாள் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கும் பொழுதே ஒரு முக்கியமான முகமா இருந்தாங்க. ஸோ அவங்க பொது மேடைகள்ல பேசும் பொழுதும் சரி, விவாத நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கும் பொழுதும் சரி, மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பேச்சு திறமையும், மக்களுக்கான பிரச்சனைகள அவங்க எடுத்து பேசுறதும் அதிகமா இருந்துச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அங்கே வந்தது. ஆனால் அவங்கள அதிமுக எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே கல்யாண சுந்தரம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து இங்கே வந்தார். ஸோ அவரை அதிமுக பயன்படுத்தினதுக்கும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனார். அவரை திமுக பயன்படுத்தினதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசு. அங்கே போன உடனே ராஜீவ்காந்திக்கு ஒரு முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டது. அவர் வந்து கட்சியில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வைக்கப்பட்டார். ஆனால் கல்யாண சுந்தரத்துக்கு அந்த மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டதா, அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ தேர்தல் நெருங்கும் பொழுது கல்யாண சுந்தரம் வந்து நிறைய விவாத நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறாரு. நிறைய ஒரு ஊடக வெளிச்சம் அவருக்கு கிடைக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்க அப்படின்னா, திமுக அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கும் அதிமுக அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. திமுக அவங்கள நல்லபடியாக பயன்படுத்திக்கிறாங்க. அதே அளவுக்கு அதிமுக இருக்காங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து மாறணும். கண்டிப்பாக காளியம்மாள் அவர்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பொட்டன்சியலை நல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு பலமான ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்களுடைய பின்புலத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2010 காலகட்டங்கள்லேயே அதிமுகவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அதன் பிறகுதான் அந்த கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் போய் இணைந்திருக்காங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு சீமான் கூடவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகிகள் கூடவோ மன வருத்தம் ஏற்பட்டு அவங்க இப்போ விஜய் கட்சியில் போய் சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ரொம்ப நாள் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பொழுது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படும். அதுவும் இல்லாமல் அவங்களுமே விஜய்க்கு அப்புறமா ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளராக இருப்பாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லப்பட்டது. ஆனால் அவங்க அதிமுகவில் இணைந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் OS மணியன். ஸோ அவர் தான் 2010 உங்களை அதிமுகவில் இணைத்திருக்காரு. மீண்டுமே அவங்கள வந்து அதிமுகவுக்கு இணைக்கிறதுக்கும் OS மணியன் அவர்கள் உள்ளிட்ட அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் விஜயபாஸ்கர் உள்ளிட்டவங்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மீனவர்கள் மத்தியில் எப்படி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான முகமாக பார்க்கப்படுறாரோ அதே மாதிரி காளியம்மாள் அவர்களும் முக்கியமான முகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இப்ப யாருமே இப்ப ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போனது திமுகவுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி தான். நம்ம அது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்களும் ஏதாவது ஒரு இன்புட்டை கொடுப்பாங்கல்ல அந்த கட்சிக்கு. காளியம்மாள் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் அதிமுகவிலும் அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட். ஏன்னா ஒரு ஒரு வேற ஒரு கட்சியில இருந்து ஒருத்தர் வந்து திமுகல சேரும்போது பரபரப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுக்கு மீடியா அதிக வெளிச்சம் கொடுக்குது. அது நெறைய பேர் இன்னும் கொஞ்சம் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு பேசுறாங்க. ஸோ இவங்க காளியம்மாள் அதிமுகல சேர்ந்தது ஒரு வெறும் செய்தியா மட்டும் தான் பார்க்கப்படுறது. அது வந்து ஒரு ஒரு பரபரப்பான நிகழ்வா வந்து அது பார்க்கல. அதுக்கு காரணம் அதிமுக அத பரபரப்பா ஆக்காம இருக்கோ அப்படின்னு தோணுது. ஸோ இப்ப வந்து அதிமுக பாஜகவோட சேர்ந்திருக்கிற நிலையில, ஸோ காளியம்மாள் அத வந்து எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விதமான கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அவங்க நாம் தமிழர் பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க. அது வந்து தமிழ் தேசிய கொள்கை உடையது. பாஜகவுக்கு ஆப்போசிட் கொள்கை உடையது. ஸோ அவங்களோட அந்த அதிமுகல போய் சேர்ந்திருக்கிறதே அவங்க பாஜகவையும் ஏத்துக்கிட்டு தான் இப்ப பாஜகவோட இருக்கிற கூட்டணியை ஏத்துக்கிட்டு தான் அவங்க வந்து சேர்ந்திருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒரு விதமான கேள்விக்குறி இருக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்கும். அவங்க வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். அவங்க வந்து தன்னுடைய கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க அப்படிலாம் தெரியும். ஸோ அவங்க எப்படி செயல்படுறாங்க? அவங்க தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க முன்னேற்றம்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத ரொம்ப ஆவலா எல்லாரும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்ப இன்னொரு அடுத்த நியூஸ். அது என்னன்னா சசிகலா அவங்க வந்து புது கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அகில இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம். ஸோ இந்த கழகம் வந்து தேர்தல்ல என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க?
இல்ல நீங்க அந்த கட்சி பேரே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கீழ பார்த்து தான் சொல்றாங்க. அந்த கட்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கேட்கும் பொழுது, பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்கன்னு நெனைக்கிறேன். கீழ பார்த்து சொல்றாங்க. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். முன்னாடி அனைத்து இந்தியா அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ப்ராக்ஸி மாரி தான். அத அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இந்த கட்சி இருக்கு. அமமுகல இருந்த நெறைய நிர்வாகிகள் இந்த கட்சியில போய் இணைந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வாதிக்கிறாங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள இந்த தேர்தல்ல தோற்கடிக்கணும். அவர அவர்ட்டருந்து அதிமுகவ கைப்பற்றணும். இதுதான் வந்து அந்த கட்சியினுடைய நோக்கமா இருக்கும். ஸோ இது இப்ப இவரு கூட ஒரு புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் திமுகல போய் சேர்ந்தது தவறு அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்ப அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நெறைய கட்சிகள் எடப்பாடி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கே தவிர, அவங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து அதிமுகவுக்கு எதிரான ஒரு அணியில இதுவும் ஒரு இதா தான் பார்க்கப்படும். இப்ப பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம் நான் தான் ஒருங்கிணைப்பாளர், எனக்கு தான் முழு அதிகாரமும் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது சசிகலா அவர்கள் நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு தான் முழு அதிகாரமா இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தங்களா ஒருத்தர் திமுகல போய் சேர்றது, ஒருத்தங்க புது கட்சி ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் அமையும். இந்த தேர்தல்ல அவருமே அத உணர்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்தத விட இப்ப வந்து அவர் ரொம்பவே அதிகார போக்கோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வாய்ஸ்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாஃப்ட்டா அப்ரோச் பண்றதுல இருந்து, இப்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. என்ன சொல்றது? இதுக்கு முன்னாடி வந்து அவர் எந்த ஒரு சீனியர்களையோ, இல்ல தான் கூட இருக்கிறவங்களையோ பகச்சுக்கிட்டு போ முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்தது. அதிமுக அப்படிங்கிறத தவிர ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நெறைய இருந்தது. ஸோ இப்ப அது எல்லாமே களையப்பட்டிருக்கு. கடைசியா இருந்தவங்க ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, சசிகலா அவர்கள் தான். அவங்க தான் பிரச்சனைய கிளப்புறவங்களா இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளா அவங்க அமைதியா இருந்தாலுமே, அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலனாலுமே, ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறதோ, இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் பேசுறதோ அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்ப நிப்பாட்டிரும். ஏன்னா இதுக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது. இரட்டை இலை தான் அதிமுக அப்படின்னு நம்பக்கூடிய யாருமே, மற்ற கட்சிகள் ஓபிஎஸ்ஸுக்கோ, இல்ல இவங்க ஆரம்பிச்சிருக்கிற புரட்சி தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதுக்கோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அமமுக ஒரு கட்டத்தில் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சோ, அதே மாதிரி ஒரு நிலைமை தான் சசிகலாவுக்கும் வரும். இந்த தேர்தல்ல போன தேர்தல்ல அமமுக பண்ண அளவுக்கு இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய வாக்குகள், முக்குளத்தோர் வாக்குகள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதிருப்தியில இருக்கிறவங்க அமமுக கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சசிகலாவால ஒரு மிகப்பெரிய ரோல் இந்த தேர்தல் ஆற்ற முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறதா என்னுடைய ஒப்பீனியன். அவங்க தேர்தல்ல அவங்க கட்சி நிக்குமான்னே எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமா. 2வது அவங்க தேர்தல்ல நிப்பாங்களாங்கிறது இல்லன்னு தெரியும். ஏன்னா, அவங்க இன்னும் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியட தாண்டல. இது ஆமா. கிரியேட் பண்ணது ஒரு லெட்டர் பேட் அளவு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வந்து வெளிப்படையான ஒப்பீனியன். இதனால ஆமா. என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு அதிக பலம். ஏன்னா, இப்ப மக்கள் ஒருவேளை குழப்பத்துல இருந்திருக்கலாம். சசிகலா வந்து அப்படி பண்ணிட்டாங்களே, சசிகலாவ வந்து துரோகம் பண்ணிட்டாரே அப்படிலாம் ரொம்ப பேச்சு இருக்கு தெரியும். இப்ப அவங்க தனி கட்சிய ஆரம்பிச்சதுனால, இந்த ரூட்டும் வந்து எடப்பாடியாருக்கு கிளியர் ஆயி, மக்கள் வந்து சந்தேகமே இல்லாம அதிமுகவுக்கு ஓட்டு போட போறாங்க. அதுக்கு இது நிச்சயம் உதவுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அத நம்ம எடுத்துக்கணும். இப்போ ம். 2 நாள் முன்னாடி விளாத்திக்குளத்துல ஒரு கொடூரமான வன்முறை நடந்திருக்கு. ஒரு ஒரு ஹையர் செகண்டரி படிக்கிற மாணவின்னு நெனைக்கிறேன். 13 வயசு இருக்கலாம். 13லேருந்து 15 வயசுக்குள்ள. அவங்க வந்து இயற்கை உபாதைக்காக வீட்டுலேருந்து வெளியில வந்திருக்காங்க ராத்திரி நேரத்துல. அப்புறம் அவங்க திரும்பி வரலன்னு உடனே அவங்க பெற்றோர்கள் போய் தேடி பார்த்ததுல, ஒரு புதர்ல வந்து அவங்க பிணமா இருந்திருக்காங்க. பிணமா கிடைச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதுல என்னன்னா, ஸோ இயற்கை உபாதைக்காக இன்னும் வந்து ராத்திரி நேரத்துல பெண்கள் வெளியில போகக்கூடிய நிலைமை தான் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவ கேட்கணும். அதுக்காக நம்ம பிரதம மந்திரி பலவிதமான ஸ்கீம் கொண்டு வந்தாரு. அது தமிழ்நாட்டுல இன்னும் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அப்படி போன ஒரு மாணவிய அந்த நேரத்துல யார் பின்தொடர்ந்து, அந்த நேரத்துல அவங்கள இந்த மாரி வந்து ஒரு ஒரு கழுகு வந்து ஒரு ஒரு கிளிய கொத்துற மாரி யார் அந்த மாரி அந்த நேரத்துல வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரத்துல அவங்க அவங்க பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா போலீஸாரால அவங்க 3 மணி நேரத்துல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உடனே இந்த பெற்றோர்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி பிணமா கிடைச்ச உடனே நீங்க கவலைப்படாதீங்க 3 மணி நேரத்துல கிடைச்சிடுறோம் கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்லி அந்த எம்எல்ஏ அங்கேயே வெயிட் பண்ணியிருக்காரு. கண்டுபிடிச்சு ஒரு விஷயம் வர வரைக்கும் நான் நகரவே மாட்டேன்.
அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்களாலாம் முடியல. நேரம் கடந்து போனோனே எம்எல்ஏ போயிட்டாரு. போலீஸ்காரங்க நான் கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி இவங்க வந்து பிணவறைக்கு எடுத்துன்னு போன பணத்த வாங்க மாட்டேன். யார் மேலயாவது யாருன்னு என்னன்னு கண்டுபிடிச்சு தான் வாங்குவேன்னு சொல்லி ரொம்ப போராடியிருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற காவல்துறை வந்து அவங்க சாதி சமூகத்த சேர்ந்த இன்னொரு காவல்துறை அதிகாரிய வேற இடத்துலருந்து கூட்டிட்டு வந்து இவங்கள பேச சொல்லி, அவர் என்னடான்னா கொஞ்சம் அதிகாரமா பேசுறாரு. இவங்களுக்கே பிடிக்கல. இவங்க ரோட்ல போய் வந்து மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ம்ஹ்ம். அந்த பிணவரை அந்த பரிசோதனையில வந்து அவங்கள வந்து கழுத்த நெரிச்சு கொன்னுருக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா பாலியல் வன்முறை நடந்திருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத இன்னும் வந்து தீர்மானமா சொல்லல. சொல்ல அவங்க ப்ராபப்ளி இன்னும் 1 ஆர் 2 டேஸ்ல வரும். நம்மளால ஊகிக்க முடியறது என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது. இது சட்ட ஒழுங்குங்கிறது பெண்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல இது ரொம்ப தொடர்ந்த பிரச்சனையா இருக்கு. இது என்னதான் ஒரு இடத்துல இருக்கு, இங்கும், அங்கும், அங்கும், இங்கும் சொல்லி அவங்க சமாளிக்க முயற்சி பண்ணாலும், பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, அ அந்த தூத்துக்குடி மாவட்டத்த சேர்ந்த எம்பி கனிமொழிய அங்க மக்கள்லாம் முற்றுகையிட்டு முறையிடுறாங்க. அவங்க இந்த பக்கம், அந்த பக்கம் நகர விடாம ரொம்ப தீவிரமா முறையிடுறாங்க. கனிமொழி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க. அங்க கண்டுபிடிச்சுருவோம். அவங்கள வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க. ஆனா இவங்க யோசிக்கணும். இதே விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சியில நடந்தபோது, அவங்க கேண்டில் லைட் விஜில் நடத்துவாங்க. மக்களோட மக்களா வந்து கலந்து அவங்களோட அமைதிக்கும், ஆறுதலுக்கும் வழி தேடுவாங்க. இவங்க கட்சி பண்றபோது, அத வேற விதமா ஹேண்டில் பண்றாங்க. அத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேர்தல்ல எதிரொலிக்க போறது. அது 1. 2வது இத எப்படியாவது ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். ஸோ அது பிரதம மந்திரி மோடி அளவுக்கு போய் அவர் வந்து திருச்சி மாநாட்டு அந்த பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு அவங்க ஆட்சி வந்தான்னா, என்டிஏ ஆட்சி வந்தா அமையுன்ட்டு. அத வந்து மக்கள் நம்புறதுக்கான விஷயங்களா இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இத. ஆமா சார். நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த விஷயங்கள, இந்த செய்திய எத்தன ஊடகங்கள் ஒரு ஒரு உண்மையிலேயே அக்கறையோட, சமூக அக்கறையோட கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து நிர்பயா வழக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிர்பயா வழக்கு நடக்கும் பொழுது, இதே தூத்துக்குடி மாவட்டம், விளாத்திக்குளத்தில நடந்திருக்குல்ல, அதே தூத்துக்குடி மாவட்டத்தில நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஸோ அந்த நிர்பயா வழக்கு நடந்த அதே அன்னைக்கு, அதே மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடக்குது நாசரேத்ல. ஸோ இதே மாதிரி இயற்கை உபாதைய கலைக்க போன ஒரு பெண்ணுக்கு தான், அங்க நிர்பயாக்கு என்ன நடந்துச்சோ, அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க வந்து குடுத்த அட்டென்ஷன் இங்க குடுக்கப்படல. ஸோ அங்கேயாவது என்னன்னா நெறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அவங்க வந்து நைட்டு எதுக்கு வந்து ட்ரெயின்ல பஸ்ஸுல போறாங்க. ஸோ அந்த பொண்ணு மேல தான் தப்பு அப்படிங்கிற மாரி, அந்த பொண்ணு மேல தப்புங்கிற மாரி அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க மேல என்ன தப்பு? அவங்க ஸ்கூல் படிக்க கூடியவங்க. அவங்க ஒரு தப்புமே பண்ணல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, இவங்க இந்த பிரச்சனைய சந்திக்கும்போது, இத வந்து ஏன் ஊடகங்கள் பெருசா பேச மாட்டேங்குது? ஸோ ஒரு நேஷனல் மீடியா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அட்டென்ஷன, தமிழகத்தில இருக்கக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய பெண்களுக்கு நடந்துச்சு அப்புட்ன்னா, அத வந்து ஒரு 3ஆம் தர செய்தியா, 4ஆம் தர செய்தியா தான் போட்டுட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த முக்கியத்துவம் குடுக்கல. இது வந்து ஊடகங்கள் மேலயும் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காக்கணும். ஏன் அப்புட்ன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒ என்னென்ன பிரச்சனைகள் இப்ப வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ரஜினிய பத்தி ஏதோ சொல்ட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியா வந்து கேரி பண்ணி போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு குடுக்கும் முக்கியத்துவத்த இது போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு ஏன் ஊடகங்கள் குடுக்க மாட்டேங்குது? விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட அந்த விவாகரத்து வழக்கு. அத வச்சு 2 நாள் வந்து இது பண்ணாங்க. விவாத மேடைகள்ல விவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. டிபேட் ஷோலாம் நடந்துச்சு. அதுக்கு குடுக்குற முக்கியத்துவத்த, அதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க? மற்ற சமூக விஷயங்களுக்கு ஏன் குடுக்க மாட்றீங்க? அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கு. உண்மதான். ஸோ இதுக்கு இன்னொரு கோணம் என்னன்னா, இத எதிர்க்கட்சியினர் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் குடுத்து இத எடுத்துக்கப்படும். நீங்க வந்து தாவேகா பத்தி சொன்னீங்கல்ல, அது சம்மந்தமா நான் ஒரு ஒரு செய்திய நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு ம்ஹ்ம். தாவேகா வந்து கூட்டணி போகணுமா? வேண்டாமா? அப்படின்னு ம். அம் க த கட்சியினோட தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க, தொண்டர்களோட வந்து ஒரு ஒரு மீட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தொண்டர்கள் என்ன சொன்னதுன்னா, இந்த கூட்டணி பற்றிய முடிவ வந்து தலைவர் விஜய்க்கு வந்து முழு பொறுப்பையும் குடுத்துறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தாவேகா இப்ப தேர்தல் களத்துல எப்படி செயல்படுது நடராஜன்? சார் தேர்தல் களம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க விஜய் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்காரு அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் கிட்ட அப்படின்னு சொல்றீங்க. அவங்க கட்சி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, விஜய் கிட்டயே அந்த முடிவ குடுத்துட்டாங்க. ஸோ இது இப்ப அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா, இப்ப எடப்பாடிக்கு நாங்க வந்து கூட்டணி முடிவெடுக்கக்கூடிய உரிமையை குடுக்குறோம். அவர் வந்து அத பார்த்துப்பாரு அப்படின்னு குடுக்குற மாரி தான் இதுவுமே நடந்திருக்கு. ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இவர் வந்து கூட்டணிக்கு போணுமா, வேண்டாமா அப்படிங்கிறது 2 மைண்ட் செட்ல தான் இருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். ஏன் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கு. அதனால நம்ம அங்க போக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய பேர் இருக்காங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே அத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இங்க திமுக
தாவேக்காக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அதுவே அவங்கள வந்து கூட்டணிக்கு கொண்டு போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2, 3 விஷயங்கள் நம்ம இங்க பார்க்கலாம். இப்ப சென்னையில ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி. அந்த கல்லூரிக்கு ஒரு இசையமைப்பாளர் வர்றாரு. அந்த இசையமைப்பாளர் வரும்பொழுது, அவர் இசையமைச்ச ஒரு பாட்ட வந்து போடுறாங்க. அந்த பாட்டு யாரோட பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பாட்டு. இவர் வந்து விஜய் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆனா இசையமைச்சது இவரு. ஸோ அந்த பாட்ட போட்டதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லூரி முதல்வர் இருப்பார்ல, பிரின்சிபல்னு ம். சொல்லுவாங்க. அவருக்கு ஃபோன் போட்டு ஒரு மிரட்டல் வருது. "நீங்க என்ன விஜய் பாட்டெல்லாம் உங்க காலேஜ்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அவருக்கு பிரச்சாரம் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மிரட்டல் வருது. ஸோ இது ஏன் அப்படி ம். பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மியூசிக் டைரக்டர் இந்த பாட்டு போடும்போது நடந்து வர்றாரு. அந்த பாட்ட போட்டவுடனே அங்க இருக்கக்கூடியவங்கலாம் கத்துறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து விஜய்க்கு வந்து வாக்குகள் விழுந்துருமா இந்த பாட்ட போடுறதுனால. ஸோ இப்படி ஒரு அரசியல்வாதிகள், திமுக காரங்க ஒவ்வொரு தரப்புல இருக்கிறவங்களுக்கும் அழுத்தத்த குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப உங்களுக்கே தெரியும் சேப்பாக்கத்துக்கு வந்து விசில் கொண்டு போக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தரப்புலயும் இந்த மாரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் குறை தீர்க்கும் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கலெக்டர் அலுவலகத்துல நடக்கும். கலெக்டர் உட்கார்ந்திருப்பாரு. ம். ஒவ்வொரு தரப்பினரும் அவங்களுடைய பிரச்சனைகள வந்து சொல்லுவாங்க. இந்த துறையில பிரச்சனை இருக்கு, இந்த துறையில பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. இதுல எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருப்பாங்க. அதிமுக பிரதிநிதி, திமுக பிரதிநிதி, பாஜக இப்படி எல்லா கட்சிக்காரங்களும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கூட அதிகமான பேர் இதுல கலந்துக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக கட்சியை சேர்ந்தவங்க கலெக்டர் ஆபீஸுக்கு வந்தாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய யாருமே அவங்கள கண்டுக்கல. அரசியல்வாதிகள் ஆரம்பிச்சு அரசு அதிகாரிகள் வரைக்குமே தமிழக வெற்றி கழகத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து இங்க போய் நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணணும்? இங்க என்ன மனு குடுக்கணும்? அப்படிங்கிற ஒரு விவரம் தெரியாது. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தானே அங்க குடுக்கணும். அப்படி எதுவுமே பண்றதில்ல. ஒரு ஜனநாயகத்துல அவங்களும் ஒரு கட்சி தான். நீங்க வந்து அவங்க மேல 1000 விமர்சனங்கள வச்சாலுமே, ஒரு புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதல் குடுத்தா தான் அடுத்தடுத்த மீட்டிங்ல அவங்க வந்து ஏதாவது மக்கள் பிரச்சனைகள் இருந்தா வந்து பேசுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கலெக்டர் அலுவலகம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பியூன்ட்ட போய் சண்டை போடுறாங்க. வாட்ச்மேனா இருப்பாங்கல்ல, அவங்கட்ட போய் நாங்க தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போறோம். எங்களே உள்ள விட மாட்றீங்களா? எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே சொல்ல மாட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேல்நிலை அதிகாரிகள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிய கட்சியாவே மதிக்க மாட்றாங்க. இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு ஒருவித அலுப்பை ஏற்படுத்தும். என்னடா நம்ம இவ்வளோ அ வீரியமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். விஜய் தான் அடுத்த முதல்வரா வருவார் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுகிட்டு இருக்கோம். ஆனா இவங்கள ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்றாங்க. நம்மள ஒரு கட்சியாவே மதிக்க மாட்றாங்களே! அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்ககிட்ட போய்க்கிட்டு இருக்கு. இதுக்காகவே நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நெறைய நிர்வாகிகள் என்ன கருத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவ நம்ம தோற்கடிச்சே ஆகணும். அதுக்கு வந்து எந்த கூட்டணி போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய தான் திமுக காரங்க அவங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக கூட்டணியில தாவேக்கா போய் சேர்ந்தாலுமே, எனக்கு தெரிஞ்சு அவங்க போய் சேர மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஒருவேளை அப்படி போய் சேர்ந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் தானா மனசு வந்து போய் சேர்ந்ததா இருக்காது. இவங்க குடுக்குற அழுத்தத்தினால, திமுக காரங்க குடுக்குற அழுத்தத்தினால தான் அவர் அந்த கூட்டணில போய் சேர்ந்துருவாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. திமுக குடுக்குற அழுத்தம்னு சொன்னோனே எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவரு எக்ஸ் பதிவுல என்ன போட்டிருக்காருன்னா, திமுக ம். குடுத்த அழுத்தத்தினால தான் ஒரு காலத்துல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த கட்சிய கலைச்சு அரசியல்ல இருந்து பின்வாங்கிட்டாரு. அந்த திமுக குடுத்த அழுத்தமும், அதுல ஏற்பட்ட தயக்கமும், அச்சமும் காரணம் தான். அந்த விதமான ஒரு தயக்கமோ, அச்சமோ இல்லாம விஜய் வந்து இந்த அரசியல எதிர்கொள்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஊடகம் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கல. திமுக அமைச்சரே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அமைச்சர் ரகுபதி அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டனத்த தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் ம்ஹ்ம். தலைவர் திருமாவளவன். அவரும் வந்து ரஜினிகாந்த் வந்து பதவியிலயோ, எதுலயோ அதிகாரத்திலயோ பற்றே இல்லாதவர். அதனால தான் அவர் அரசியல்லருந்து விலகினாரு. அந்த வம்புக்கு இதுக்கே அரசியலுக்கே வராம அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆதவ் அர்ஜுனா இப்படி சொன்னது ஒரு விதமான ஒரு ஒரு அலைய ஏற்படுத்தினது உண்மதான். ஏன்னா ரஜினிகாந்த் ஒண்ணு அவர் பேசினா விஷயம் ஆவாரு. இல்லாட்டி அவர் பேசு பொருளானா திருப்பி விஷயம் ஆவாரு. இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சொன்னது இப்படி வந்து ஒரு விஷயமாச்சு. அது வந்து கடந்த வரும் நாட்கள்ல அத எப்படி வந்து ரஜினிகாந்த் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லப் போறாரா? அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல இது வந்து நெறைய பேசப்பட்டது தான். அதாவது திமுக மாறன் குடும்பத்தினர் மூலமா திமுக வந்து ரஜினிகாந்த் கூட பேச சொல்லி, அவர் வந்து அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுல அ வேண்டாம் நீங்க கட்சிலாம் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி அட்வைஸ் பண்ணதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா ரஜினிகாந்த் இதை மட்டுமே வைத்து முடிவெடுத்திருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எப்படின்னா அவருக்குமே ஒரு சென்ஸ் இருக்கும்ல. நம்ம வந்தா என்னென்ன மாரியான மாற்றங்கள் நிகழ்த்த வாய்ப்பு இருக்கு. மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருந்திருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். கண்டிப்பா திமுக மிரட்டாமலாம் இருந்திருக்காது. அவங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. மிரட்டிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. ஆனா அதுதான் முழு முதல் காரணமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்க வாய்ப்பில்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்தா இருக்கு. ஆனா திமுக அழுத்தம் கொடுக்குங்கிறது இப்ப நமக்கு வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க சொன்ன ஒரு ஒரு கல்லூரி முதல்வர் விஷயத்திலேயே நமக்கு அது தெரியுது. சோ ஆமா. அரசியலுக்கு வர ஒரு தலைவர வந்து எடுத்துட்டு போற முதல்வருக்கே அழுத்தம் குடுத்தார்ன்னா, அந்த அரசியல் தலைவருக்கு எத்தனையோ வகையில அழுத்தம் குடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனா இது குறித்து ரஜினிகாந்த் என்ன பதில் சொல்லப் போறாருங்கிறது தான் வந்து ஆவலா இருக்கு. மக்கள் அதுதான் எதிர்நோக்கி இருக்காங்க. நேயர்களே, உங்களுடைய கருத்த இந்த செய்திகள நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம். மீண்டும் ஒரு முறை நம் நடராஜனோட திருப்பி சந்திப்போம். வணக்கம் நடராஜன். நன்றி. நன்றி, நன்றி.